நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ட்ராக் 60 இபிஐயில் புதுசாக லான்ச் ஆன பவர் மேக்ஸு. ஸோ இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபார்ம்ட்ராக் 60 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ஹெச்பி கேட்டகரியில் வரும். இந்த பவர் மேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 55 ஹெச்பியாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபார்ம்ட்ராக் 60 இந்த கிளாசிக் லுக்கில் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஹையர் எண்ட் மாடல் பவர் மேக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த பவர் மேக்ஸ் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் சேலத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபுல் ரிவ்யூ ஃபீட்பேக் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கிளாசிக் லுக் ஃபார்ம்ட்ராக் 60 அது இல்லாமல் புதுசாக லான்ச் ஆன 60 எத்தனை மாடல்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபார்ம்ட்ராக்கில் ஃபஸ்ட்டு வந்த மாடலு வேல்யூ மேக்ஸு. இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் கிளச் ஆர்டினரி ஸ்டேரிங் வரும். இது பார்த்திங்கன்னா அதிகமாக கம்ப்ரஸர் யூசேஜுக்கும் டெய்லர் யூசேஜுக்கும் எடுத்தாங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சூப்பர் மேக்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 கிளச் ஆப்ஷனும் பவர் ஸ்டேரிங்கோடு கொடுத்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் எடுத்தாங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொடுத்ததாங்க இந்த பவர் மேக்ஸு ஹையர் எண்ட் மாடலு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு T20 கியர் பாக்ஸு, செமி கிரிப்பரோட சைடு ஷிஃப்ட் கியர் வரும். டபுள் கிளச்சு, பேலர்லேருந்து நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். செமி கிரிப்பரோடு இருக்குது. இப்போ மல்ச்சரு, சின்ன வாழை எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த வண்டி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரோ மேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ஹெச்பியிலேருந்து பார்த்தீங்கன்னா 42, 45, 50 ஹெச்பி வரைக்குமே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 47 ஹெச்பி வண்டி. ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன், ஆனால் இதுலேயே 50 ஹெச்பியும் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன 4 வீல் டிரைவாக கொடுத்துருக்காங்க, ஃபுல்லி சீல்டு ஆக்சில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சேர்த்தளவு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். இந்த ப்ரோ மேக்ஸோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கூடிய விரைவில் போட்டுடலாங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 60லேயே பார்த்தீங்கன்னா ஆட்டம் சீரிஸ் லுக்கில் வேர்ல்டு மேக்ஸ்ன்னு சொல்லிட்டுங்க 55 ஹெச்பி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பெரிய சைஸ் 4 வீல் டிரைவ் வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணலாம். சைடு ஷிஃப்ட் கியரு, செமி கிரிப்பரோட இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம்ட்ராக் 60 பவர் மேக்ஸோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பற்றி பார்த்துடலாங்க. அதுங்க இந்த வேல்யூ மேக்ஸு, சூப்பர் மேக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 50 ஹெச்பியில் வருது. இந்த பவர் மேக்ஸும் வேர்ல்டு மேக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 ஹெச்பி கேட்டகரியில் வந்துடுது இந்த ஃபார்ம்ட்ராக் 60 அப்படிங்கிறதுல. ஃபார்ம்ட்ராக் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து மெயினாக ஞாபகம் வருது இந்த 60ங்க. ஃபார்ம்ட்ராக்கே நல்ல பேர் வாங்கி கொடுத்த மாடலு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த கலரு ஃபார்ம்ட்ராக்னால் அந்த கலர் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பெயிண்ட்டு, ஸோ அந்த லுக்கு, அந்த கிளாசிக் லுக்கு எல்லாமே வண்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரிங் டிசைனு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அப்டேட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதில் இன்னொரு மெயின் நல்ல அப்டேட் என்னென்னாங்க, சிங்கிள் பீஸ் ஓப்பனிங் பானட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா சைடு ஓப்பனிங் மட்டும்தான் வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதோ இன்ஜினில் சின்ன சின்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா போல்ட்டு கழட்டிகிட்டு இருக்கணுங்க. ரெண்டாவது மழை பெஞ்சுன்னா அந்த அந்த கேப்பில் வந்து தண்ணி உள்ளே இறங்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பானட் சிங்கிள் பீஸ் ஓப்பனிங் இது மாதிரி கொடுத்தது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டுங்க. ஸோ மெட்டல் பானட் தான் நல்லா ஹெவியாக இருக்குது. பானட் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கு இன்ஜின் ஒர்க்கு ஏதோ ஒன்று இல்லை, ஏதோ ஒரு ஒர்க் செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டருக்கு ஏர் வென்டிலேஷன் எப்போ போல் நார்மலாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு ஆயில் பாத் டைப்பில் பெரிய ஏர் ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. ப்ரீ கிளீனர் அரேஞ்ச்மெண்ட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஏர் ஃபில்ட்ருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 55 ஹெச்பிக்கு வண்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8 லிட்டர் கெப்பாசிட்டியோட ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. இது மேலே இருக்கிற டேங்க், இன்ஜினுக்கு மேலே இருக்கிற டேங்க் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங்கான ஆயில் டேங்க்கு செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க ஆயில் டேங்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜினோட லெஃப்ட் சைட் போர்ஷனில் பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்டுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க, சைடு சைலன்சரு. ஸோ சேம் அதே இன்ஜின் நாய்ஸ் தான், சூப்பராக இருக்கும். ஃபார்ம்ட்ராக் 60னாவே இன்ஜின் நாய்ஸ் சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைனமோங்க. பெல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக கார்டு மாதிரி கொடுத்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா பம்புங்க, பவர் ஸ்டேரிங்கான தனி பம்பு, ஹைட்ராலிக்கான தனி பம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஓஸ் லைனிங்கும் பாருங்கள் மெட்டலில் ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க இரும்பா. அது கீழே இருக்கிற ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஆயில் ஃபில்ட்ரு. இது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ருங்க. இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ சர்வீஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 300 மணி நேரத்துலேருந்து 500 மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஓஸ் லைனிங்குமே பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இரும்பில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா வருங்க. ஸோ நார்மலாக நம்ம கருப்பு ஓஸில் கொடுக்காம இதில் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லைஃப் வரும். கருப்பு ஓஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெட்டையாயிரும். ஸோ இது அந்த ப்ராப்ளம் இல்லை. இன்ஜினோட ரைட் சைட் போர்ஷனில் பார்த்துடலாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி, வாட்டர் செப்பரேட்டர், டீசல் ஃபில்ட்ரு, பம்ப் இதெல்லாம் வந்துடுது. ஸோ இது பார்த்திங்கன்னா பானட் ஓப்பனிங்கு. இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக டோபெட்டோட பம்பர் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அடுத்தது இன்ஜினுங்க. இதில் பார்த்திங்கன்னா 55 ஹெச்பிக்கான 3 சிலிண்டர் 3500 சிசி 7.5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள 2000 இன்ஜின் ரேட்டர் ஆர்பிஎத்தில் இயங்கக்கூடிய ஏவிஎல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஃபேமஸான ஏவிஎல் இன்ஜின், நல்ல மைலேஜ் தரக்கூடிய இன்ஜினுங்க. பாருங்கள் டீசல் ஃபில்ட்ரு, பேட்டரி பாக்ஸு, வாட்டர் செப்பரேட்டர் இந்த சைடு வந்துடும். மெயின் திங் டீசல் டேங்க்குங்க. இரும்பு டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. 60 லிட்டர் கெப்பாசிட்டி, நல்ல ஒரு சேஃப்டிங்க. பிளாஸ்டிக் டேங்கோட இரும்பு டேங்க் தாங்க சேஃப்டி. அதை பார்த்திங்கன்னா ஃபார்ம்ட்ராக்கில் இன்னுமே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த கிளாசிக் லுக்கில்.
ஒவ்வொரு பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா லைஃப் நல்லா வருங்க ஃபார்ம் ட்ராக் இந்த கிளாசிக் லுக் பொறுத்த வரைக்கும். கிளாசிக் ப்ரோ மேக்ஸ் இந்த லுக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைரன் மாடலு. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஃப்ரண்ட் டயருங்க. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவில் பார்த்தீங்கன்னா 750க்கு 16ங்கிற டயர் சைஸ் வருங்க. இதே 4 வீல் எடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் ஆக்சில் வருங்க, பிளானட்டரி ஆக்சில் 9.5க்கு 9.5க்கு 24ங்கிற டயர் சைஸ் வரும் 4 வீல் எடுத்துட்டிங்கன்னா. ஸோ 4 வீல் கிடச்சதுனாலும் உங்களுக்கு கூடிய விரைவில் ரிவ்யூ பண்ணுறேங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபார்ம் ட்ராக் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பேலன்சர்ஸ் ஆஃப் பவர் ஸ்டேரிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஈவனிங்காக டேர்னிங் இருக்கும் 2 சைடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் மாறுறது இந்த மாதிரியான எந்த இஷ்யூஸும் வராது. ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது ஆக்சிலுக்கு உள் சைடு கொடுத்துருக்காங்க எந்த விதமான டேமேஜ் ஆகாத மாதிரி. ஸோ ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் ஆக்சில் கொடுத்துருக்காங்க, ஹெவி டியூட்டி அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் ஆக்சில். ஸோ அகலத்தை பார்த்தீங்கன்னா எச்சு கம்மி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பார்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஹெவியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு ஓஸ் லைனிங்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இரும்பில் கொடுத்துருக்காங்க, டீசல் டேங்க் எல்லாமே. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 2500 கிலோ அந்த ரேஞ்சில் வருதுங்க. ஸோ இந்த ஹெச்பி கேட்டகரியில் ஒரு நல்ல வெயிட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது டெய்லர் யூசேஜ்லேருந்து ட்ரைலேண்ட் யூசேஜ் வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. டெய்லர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லிஃப்டிங்கே இருக்காதுங்க இந்த வண்டி. ஸோ எங்கள் ஏரியாவில் எல்லா கஸ்டமர் வச்சுருக்காங்க, நிறைய ரிவ்யூஸ் போட்டிருக்கோம் இந்த வண்டியில். அப்படின்னாங்க அந்த வண்டியோட பேலன்ஸ்டு வெயிட்டுங்க, அந்த அமைப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில். ஸோ வண்டியோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 12 அடி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 அடி கொடுத்துருக்காங்க, நல்ல ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸு. இதில் வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 6.25 அடிங்க. வண்டியோட அகலம் பார்த்துட்டிங்கன்னா 6.25 அடிங்க. ஸோ இவ்வளோ தான் வண்டியோட டைமென்ஷன்ஸு, வெயிட் இதெல்லாங்க. ஸோ அடுத்து பேக் டயருங்க. பேக் டயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துங்க 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து 14.9க்கு 28ங்கிற ஸ்டாண்டர்டுங்க. ஆப்ஷனலில் வேணால் நீங்கள் 16.9க்கு 28ங்கிற பெரிய டயர் ஆப்ஷன் வாங்கிக்கலாம். இந்த டயர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வீல் வெயிட் போடணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இபி ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க, ஹெவி டியூட் பிளானட்டரி ஆக்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வீல் வெயிட் வந்து ஆக்ட் ஆகும் இந்த ஆக்சிலுக்கு. அடுத்து ஆப்ரேட்டிங் பிளாட்ஃபார்மு, ஆப்ரேட்டர் வியூ பற்றி பார்த்துடலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னாங்க ஹீட் கார்டு வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டிங் இஷ்யூஸே இல்லைன்னு சொல்லிட்டுங்க அந்த ஹீட் கார்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செமி பிளாட்ஃபார்மே சூப்பராக இருக்குங்க. ஸோ கீழே மேட்டெல்லாம் கொடுத்துங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் வியூவிலேருந்து பாருங்கள், சைடு ஷிஃப்ட் கியரு, ஸ்டேரிங் வீலு, சீட்டு, ஹைட்ராலிக் லிவரு, பிடிஓ கிளச்சு எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்குறக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலுங்க, சேம் அதே சின்னதாக அதே கிளாசிக் லுக்கில் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் லெவலுங்க, ஆர்பிஎம்மு, டெம்பரேச்சரு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் கவுண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேட்ரிக்கு, இன்ஜினுக்கு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சென்சார் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்முங்க பாருங்கள், இது மாதிரி கீழே வந்து மேட் கொடுத்துங்க செமி பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச் பெடல், பிரேக் பெடல்லாம் பார்த்தீங்கன்னா புஷ் டைப் பெடலுங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. உங்களுக்கு கிளச் பார்த்தீங்கன்னா டபுள் கிளச் கொடுத்துருக்குறாங்க. பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் இமர்ஸ்டு டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் பழைய வண்டி கம்பேர் பண்ணையில் வேறு லெவலில் இருக்குங்க. இதில் மற்ற கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பாருங்கள், இன்ஜின் ஆன் ஆஃப் கீங்க, ஸோ ஹெட்லைட் சுவிட்சு, ஆரனு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு லுக்கில் நீட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பிரேக்குக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்சிலேட்டர் அதே சேம் லுக்கில் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேரிங் வீலுங்க, அடுத்தது ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் லுக்கில் சின்ன வீலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த பவர் ஸ்டேரிங்க்கு. அடுத்து கியர் பாக்ஸுங்க, கியர் பாக்ஸில் சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் மிஸ் கியர் பாக்ஸ் தாங்க, ஆனால் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரோட் ரன்னிங்கில் சூப்பராக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஆப்ஷன் இருக்குங்க, 8+2 இருக்குது, 16+4 T20 கியர் பாக்ஸும் இருக்குங்க. ஸோ இதில் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 20 ஸ்பீட் ரேஞ்ச் கியர் பாக்ஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் 4 செலெக்ஷன் இருக்குங்களா, ஒரு ரிவர்ஸ் இருக்குது. இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா 2 லோ ஹை வருங்க. ஸோ இது 2 லோ ஹைக்கு 4 கியர் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 16 ஆச்சுங்க. ரிவர்ஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 4 ரிவர்ஸ் ஆச்சுங்க. மொத்தம் 16 ஃபார்வர்ட் 4 ரிவர்ஸுங்கில் உங்களுக்கு 20 ஸ்பீட் கியர் பாக்ஸுங்க இது. ஸோ நல்ல ஸ்பீட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்டன்ட் பிடிஓ கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கியர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செமி கிரிப்பரோட வருதுங்க, 800 மீட்டர் ஸ்பீட் கிரிப்பர் ரேஞ்சோட வருது. ஸோ நீங்கள் எல்லா விதமான இம்ப்ளிமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து இதில் தாராளமாக யூஸ் பண்ண முடியும். சர்வீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைட் மக்கரில் வந்து கொடுத்துருக்காங்க நீட்டாக. அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடுங்க, ஒவ்வொரு கீருக்கு எந்த ஸ்பீட் ரேஞ்சில் வண்டி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க, மக்கர்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் நம்ம வந்து புக் எடுத்து பார்க்கணும் இல்லை வந்து கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நம்ம இதிலே டீட்டெயில்டாக பார்த்து நீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஹைட்ராலிக்ஸுங்க, ஹைட்ராலிக்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துங்க டிராஃப்ட் லிவர், பொசிஷன் லிவர் கொடுத்துருக்காங்க. 2-வே டிசிவி வால்க்கான டிப்பிங் ஓஸும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ராலிக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அதிகம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பழைய வண்டி கம்பேர் பண்ணையில் சென்சிங் பெட்லேருந்து ஹைட்ராலிக் எல்லாமே நல்லா அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சிலேட்டர் பாருங்கள். அது இல்லாமல் லெஃப்ட் சைட் மக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியான ஒரு டூல்ஸ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் வியூ பாருங்கள், இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வியூ தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் லைட்டுங்க, பேக் டேஞ்சர் லைட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டிசைனில் சூப்பர் லுக்காக கொடுத்துருக்காங்க.
ஸோ அடுத்த சென்சிங் பெட்டுங்க. சென்சிங் பெட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துங்க லோ, மீடியம், ஹை 3 சென்சிங் ஆப்ஷனோட வருது. ஸோ சென்சிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷனிங் சூப்பராக இருக்குங்க. 5 கலப்பையோட பர்ஃபார்மன்ஸ் கூடிய விரைவில் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு, சென்சிங்கில் வந்து நல்ல ஒரு ஆக்ஷனிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ராலிக் கை செட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டாக கொடுத்துருக்காங்க. 2500 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி, டபுள் சைட் பார் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ 2 சைடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார் டைப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்செல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹெவி டியூட்டாக இருக்குன்னு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 2-வே டிசிவி வால்வ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிவர்சபிள் எம்பி ப்ளவ் வேறு ஏதோ இம்ப்ளிமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ 5 இயர்ஸ் வாரண்டிங்க. 2 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றா 5 இயர்ஸ் இல்லைன்னா 5000 ஹவர்ஸ் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. பிடிஓ பற்றி பார்க்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 HP பிடி அவுட்புட் வந்துடுது. தாராளமாக 42 பிளேட் யூஸ் பண்ணலாங்க. அது பெரிய கிரவுண்டு நல்ல பர்ஃபார்மன்ஸும் மைலேஜ் கிடைக்குங்க. பெரிய கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டாவேட்டர் யூசேஜில். இதில் பிடிஓ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 540 இருக்குது. ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷன் இருக்குங்க. லைவ் பிடிஓ அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கியர் ரேஞ்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஓ செலெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ உங்களுக்கு செப்பரேட்டாக பண்ணி போடுறேங்க. நிறைய பேர்த்துக்குங்க அந்த லைவ் பிடிஓ, ரிவர்ஸ் பிடிஓ ஒர்க்கிங் பற்றி தெரியறது இல்லைங்க. ஸோ அதுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ பண்ணுறேங்க. அடுத்து வண்டியோட அண்டர் கிரவுண்ட் வியூ பாருங்கள். பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வியூ பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க. பெருசாக வந்து ஓஸ் லைனிங் கீழே வர்றது ரொம்ப அப்படியெல்லாம் இல்லாமல் தெளிவாக இருக்குங்க. அப்படியே 1-2 ஓஸ் வந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரும்பு ஓஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மரம் ஏதோ குச்சியே பட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு T20 கீர் பாக்ஸு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டு கியரில் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி பார்க்குறேங்க. வீல் ஸ்பீட் பாருங்கள். அதாவது டபுள் லோ கீர், டபுள் ஹை கீர் இருக்குது. அந்த டபுள் லோ கீரையுமே போட்டு ஃபஸ்ட்டு கீர் பாருங்கள் என்ன ஸ்பீட் இருக்குதுன்னு பாருங்கள். வீல் ஸ்பீடு செமி கிரிப்பர் டைப்பில் வருங்க உங்களுக்கு இது. ஸோ இதுதாங்க வீல் ஸ்பீடு. ஸோ 800 மீட்டர் அந்த ரேஞ்ச் ஸ்பீடில் வருங்க. ஸோ லோ ஃபஸ்ட்டு கியரு. இது பார்த்தீங்கன்னா அதே சேம் லோவில் ரிவர்ஸ் கியருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பீட் ரேஞ்ச் இருக்குது ரிவர்ஸ்லேயும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் கியருங்க. ஸோ ஸ்பீட் ரேஞ்ச் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குது செகண்ட் கியருக்கு. ஸோ நல்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அப்டேட்டுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கியர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தனாலிங்க நம்ம ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபினிஷிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா தேர்டு கியருங்க. தேர்டு கியரில் வீல் ஸ்பீட் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக 8+2 வர லோ ஃபஸ்ட்டு கியருங்க. நார்மல் லோ கியரு. ஸோ இந்தளவுக்கு ஸ்பீட் ரேஞ்சஸ் இருக்குதுங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தங்காட்டி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குதுங்க உங்களுக்கு யூசேஜுக்கு. ஆல்ரவுண்டராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சூப்பர் மேக்ஸில் 8+2 கீர் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பவர் மேக்ஸ் இந்த T20 கீர் பாக்ஸ் எடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பரான அப்டேட்டாக இருக்குது. எனக்கு ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜின் நாய்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குங்க. அதே சேம் இன்ஜின் நாய்ஸ் அதே சேம் லெவலில் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சைடு சைலன்ஸ் கொடுத்துருக்காங்க சிங்கிள் பீஸ் ஓப்பன் பண்ணதுக்காக. ஸோ இது நல்ல ஒரு அப்டேட். அது இல்லாமல் பேலன்சஸ் ஆஃப் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ஒரே ஈவனாக சூப்பராக கட் ஆகுது. டேர்னிங் ரேடியஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன ரோட்டுகளில் ஃபீல்டுகள் ஓடுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது டேர்னிங் ரேடியஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னாங்க 2 டிராக்டர் வச்சுருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் 60 இந்த பவர் மேக்ஸும் ஜாண்டியில் 50-50D 4 வீல் டிரைவும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த 50 HP கேட்டகரியில் பார்த்துட்டிங்கன்னாங்க கிட்டத்தட்டங்க ஒரு 5-6 பிராண்ட் டிராக்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குபோட்டாங்க, சுராஜ், ஸோ இது மாதிரி ஜாண்டீரு, கான்ட்ராக்டுங்க, நியூ ஹாலண்டு இது மாதிரி எல்லா பிராண்ட்லேயும் வச்சுருந்துருக்காங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த 2 வண்டி செலக்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கலப்பை, 5 கலப்பை, ரொட்டாவேட்டர், டெய்லருங்க, ஸோ இந்த மாதிரியான எல்லா விதமான யூசேஜுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டே வந்து எடுத்து போட்டிருக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் பிராண்ட் டிராக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மைலேஜ் போகுது இந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்காவாக பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க எல்லாமே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ வண்டியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ பண்ணியாச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த பதிவில் இந்த கான்ட்ராக்ட் 60 பவர் மேக்ஸோட ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்த்துடலாங்க. 9 வச்சு ஸ்ப்ரிங் டாக்கர் பர்ஃபார்மன்ஸு, 42 ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸு, 5 கலப்பர் ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸுங்க, டெய்லர் பர்ஃபார்மன்ஸ், ரோட் ரன்னிங்கோட எல்லாமே டீட்டெயிலாக தெளிவாக பண்ணிடலாங்க. ஸோ இப்போ வாங்க ரோட் ரன்னிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கான்ட்ராக்ட்னாவேங்க ரோட் ரன்னிங் கிங்கு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த பவர் மேக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஷிஃப்ட் கியரு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு கியரும் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நாங்கள் சென்டர் ஷிஃப்ட் கியர் வண்டி வந்து சூப்பர் மேக்ஸ் வச்சுருந்தோங்க. ஸோ அதை காட்டிட்டு இது ஆப்ரேட் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருக்குங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ரோட் ரன்னிங்கில் நல்ல ஸ்பீட் ரேஞ்ச் இருக்குதுங்க. இந்த HP கேட்டகரி நல்ல ஸ்பீடு, மைலேஜ் லெவலு ரோட் ரன்னிங் சூப்பராக இருக்குங்க கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ ஆப்ரேட்டிங் கம்ஃபர்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நல்ல ஒரு அப்டேட்.
வரக்கூடிய வீடியோவில் அடுத்தடுத்த பதிவில் அதோடைய பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்த்துடலாங்க. இந்த கஸ்டமரோடைய ஃபீட்பேக் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த பதிவு பயனுள்ளதாக தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.